இன்னைக்கு நிபந்தமாலால வீர சரித்திரம் 15வது லெசன் படிக்கிறடா. आ, भूमिका ம். वीराः नाम धर्मविषये प्राणत्यागाय अपि ये सन्नद्धाः ம். ஆம், வீரர்கள் அப்படின்னா ம். எவர்கள் ம். தர்ம விஷயத்தில் பிராணத்தியாகத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்காளோ அவர்கள். ம். ம். सो प्राणत्यागाय ये धर्म विषये प्राणत्यागाय ये प्राणत्यागाय अपि ये सन्नद्धाः ते வீராக இது நாம ம், அவாதான் வீரர்கள். சரியா? ம், ம். அஹ், அது வந்து தர்ம விஷயம் கிளாஸ்ல போட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இவனும் உயிர் தாங்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. அது வந்து பெரிய இது இல்ல, வீரம் இல்ல. அதெல்லாம் வந்து இந்த தனம், வில்லத்தனம், வீரத்தனம் இல்ல. சோ அதனால வீராக நாம அப்படின்னா தர்ம விஷயே பிராணத்தியாகாயாபி ஏ சன்னத்தாகா. சரியா? ம். ம். भारतदेशे स्वधर्मपरिपालनाय बद्धकङ्कणाः बहवः पुरुषाः स्त्रियश्च स्वीयवीरत्वम् उपदर्शितवन्तः ம். பாரதத்தில் ம். ஸ்வதர்ம பரிபாலனாய அவர்களுடைய தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்கு ம். ஆஹ், பத்த கங்கனாக ம். கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்றோம். அதேதான். சேம் சேம். சோ பகவஹ புருஷாக ஸ்திரியக ஆமா. நிறைய ஆண்களும் பெண்களும் ம். கங்கணம் கட்டின்னு இருக்கா என்னத்துக்கு ம். பாரத தேசத்துல அவளோட தர்மத்தை காப்பாத்துறதுக்கு. ம். ஆம், ஸ்வீய வீரத்துவம் உபதர்ஷித்தவந்தக அதுல வந்து அவளோட வீரத்தை வந்து அவ காமிச்சிருக்கா. ம். வீரத்துவம். ம். ம், சரி. ம். இங்க வந்து பாரத பாரத தேசேன்னு சமஸ்த பதத்துல இருந்துடுத்துனா ஓகே. சமஸ்த பதத்துல இல்ல அப்படின்னா பாரதே தேசேன்னு தனியா இருக்கணும். உங்க புஸ்தகத்துல எனக்கு எப்படி நான் இருக்குன்னு பிரிண்ட் தெரியல. அவுட் வச்சுருக்கேன் பாரதே ஆ, தேசேன்னு தான் இருக்கு. ஓகே. புக்லயும் தனித்தனியா தான் ஜி இருக்கு ஆ, புக்லயும். ஓகே. அப்படின்னா ஓகே. ஏன்னா அவ பாரத தேசேன்னு படிச்சா, நான் தப்பா பாரத படிச்சேன். தேசேன்னு சிங்கிள் வேர்டா இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே. ம், ஆ, ம். தனித்தனியா இருந்ததுன்னா நீங்க விபக்தி போட்டு எழுதணும். அப்புறம் ம். महता कालेन गतेन अपि संस्मर्यन्ते. ம். சோ ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட ம். அவர்களை வந்து நம்ம நினைவுல வச்சுட்டு இருக்கோம், ம். நினைவில் இருப்பார்கள். ஆமா ஆமா, மகதா காலேன கதேனாபி சம்ஸ்மரியந்தே, ரொம்ப காலம் கழிஞ்சப்புறம் கூட அவ வந்து நினைவுக்கு உட்பட்டவராக இருக்கின்றார்கள். சரியா? ம். एतेषां मध्ये शिवाजी राणा प्रतापादयः ம். புருஷாக இவர்களின் மத்தியில் ம். சிவாஜி ராணா பிரதாப் சிங் இவர்கள் வந்து ஆம்பளைகள். ம். 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 ராஜ்ஞி ருத்ரமாம்பா ம். ஜான்சி லக்ஷ்மிபாயி ம். பிரபுதயः த்ரியश्च வர்த்தந்தே. ம். சோ ராணி ருத்ரமாம்பா, ம். அப்புறம் லக்ஷ்மிபாய், ஜான்சி லக்ஷ்மிபாய், ராணி இவ லட்சுமி பாய். ம். இவ எல்லாம் வந்து இதரெல்லாம் வந்து ஸ்திரீயா இருக்கா. ம். இந்த ருத்ரம்பா யார் தெரியுமோனோ? இந்த பிரதாபருத்ரன்னு வாராங்கள் ராஜா. உங்களுக்கு பிரதாபருத்ரியம்னு கோவிதால வரும் ஒரு டெக்ஸ்ட், அலங்கார டெக்ஸ்ட் இது. அந்த அவருடைய அம்மா தான் அந்த ருத்ரமாம்பா. அவ வந்து என்ன அப்படின்னா, அவ ஸ்திரீ. அந்த வம்சத்துக்கு வந்து ஒரு புருஷ இது இல்ல அப்படின்னுட்டு, ஹேர் இல்ல அப்படின்னுட்டு அவளே புருஷ வேஷம் போட்டுட்டு ஆண்டுட்டு இருப்போம். ருத்ரமா ருத்ரமாம்பா தேவின்னு ஒரு இது கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், சினிமா வந்ததுன்னு நினைக்கிறேன் தெலுங்குல. ருத்ரமாதேவின்னு வந்தது. ஆமா. ஆ, அந்த இவோ அவ பேர் என்னது? இவ அனுஷ்கா அவ. ஆ, அவதான் கரெக்ட், அவதான் நடிச்சா. ஆமா. அதுக்கப்புறம் ம். பாத்துடுறோம். ஆ. सर्वे अपि एते देशसंरक्षणाय बद्धादराः ம். स्वशरीरत्यागाय अपि सन्नद्धा महानुभावाः. ம். ம். सर्वे अपि एते ம். இவர்கள் எல்லோரும் ம். தேச தேச சம்ரக்ஷனாய நாட்டை காப்பாத்துறதுக்கு ம். அஹ், பத்த பத்த ஆதராக, ம். சோ அவளுடைய சப்போர்ட்டை கொடுத்தான்னு எடுத்துக்கலாமா. ஆமா, பத்தாதராக ஒரு பெரிய ஒரு மதிப்பை வச்சுட்டு இருக்கா. ஒரு சர்வே அப்படி ஏதே ஏதே பத்தாதராக, எதுக்கு அப்படின்னா தேச சம்ரக்ஷணாய, ஃபார் ப்ரொடெக்டிங் த கண்ட்ரி பத்தாதராக. சரியா? பத்தம் பத்தः ஆதாரः யைஹி தே.
அந்த மாதிரி வைக்கப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுக்கோங்க. ஆ டெஃபினட்டா நாட்டை காமிப்பேன், காப்பாத்துவேன் அப்படிங்கறதுல ஒரு டிட்டர்மைண்டா இருக்கிற சர்வே சரீர தியாகாயாபி சன்னத்தாக மகானுபாவாக. தன் சரீரத்தை வந்து தியாகம் பண்றதுக்கு கூட தேவர் ரெடி, தோஸ் ரெடியா மகானுபாவா. இருக்கிற பெரியவர்கள் அவர்கள். ஆமா. ம். ம். छत्रपतिः शिवाजिः महाराष्ट्रदेशीयः. ம். छत्रपति शिवाजी வந்து மகாராஷ்டிரா தேசத்தை ம். சேர்ந்தவர். ம். बाल्याद् आरभ्य ம். मातु सकाशात् ம். महापुरुष चरित्राणि बहूनि शृणोति स्म. ம். ம். அவர் வந்து அவ அம்மாட்ட இருந்து இல்லைன்னா அம்மாவோட பிராக்சிமிட்டியில இருந்து நிறைய குழந்தையிலேருந்து ம். நிறைய மகாபுருஷர்களுடைய சரித்திரத்தை வந்து ம். கேட்டுக்கொண்டு இருந்தார். बहूनि चरित्राणि शृणोति स्म। शिवाजिः शृणोति स्म, बाल्यादारभ्य शृणोति स्म, मातुः सकाशात् न अम्मा किட்ட இருந்து. ம். अनन्तरं गुरोः सकाशात् विज्ञानम् उपलभ्य ம். देशभक्तिपरायणः ம். स्वदेशसंरक्षणे कृतमतिः महम्मदीयैः विरुद्ध्य महतः क्लेशान् अन्वभूत्. ஆ. அனந்தரம் அப்புறமா குரோஹோ சகாஷாத், அத குருவினுடைய சகாஷாத்னா எக்ஸாக்ட்லி. அவர்கிட்ட இருந்துன்னு அர்த்தம். ஓகே. அதுவும் ப்ராக்சிமிட்டி அதே தானே, ஆமா, அவரோட அதேதான். அருகாமையில் தானே ஆமா, எடுத்துக்கோங்க. அருகாமையில் அவ கிட்ட இருந்துன்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அவர்கிட்ட குரோஹோ சகா. இருந்து குரு ம். சமர்த்த ராமதாசர்கிட்ட இருந்து ம். விஞ்ஞானம் உபலப்ய, சோ விசேஷமான அந்த அறிவை வந்து அடைந்தார். ம். ம். பெற்றுக்கொண்டு. தேசபக்தி ம். பராயணக, ம். தேச பக்தியில ஈடுபட்டவரா ஈர்க்கப்பட்டவரா இருந்த அவர் ம். ஸ்வதேச சம்ரக்ஷணே ம். கிருதமதிஹி, ம். தேசத்தை காப்பாத்துறதுல டிசைடு பண்ணியிருந்தார். கிருதமதிஹின்னா அவர் வந்து ஒரு ஓத்து நிச்சித மாதிரி டிசைடு நிச்சித மதிஹி, பண்ணியிருந்தார். டிட்டர்மைண்ட். ம். ம். ஃபிக்ஸ்டு மைண்ட். மஹம்மதியைஹி ம். மஹம்மதியைஹி விருத்திய ம். மகதः கிளேஷான் அன்வபூத். ம். சோ அந்த முகமதையர்களை வந்து அவளோட அப்போஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுண்டு ம். நிறைய கஷ்டங்களை துக்கங்களை அனுபவித்தார். ஆமா, மகமதியை சகான்னு அர்த்தம். ம். விருத்திய மகதஹாங்கிறது கிளேஷானுக்கு அட்ஜெக்டிவா போறது. மகதஹாங்கிறதும் த்வித்தியா விபக்தி பகுவச்சனம். மகான் மகாந்தௌ மகாந்தः, மகாந்தம் மகாந்தௌ மகதः. மகதாக கிளேஷானு அன்வபூத், அனு அபூத், அன்வபூத் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு அர்த்தம். இங்க தேசபக்தௌ பராயணஹ. சரியா, தேசபக்தியில் ஈடுபாடு. அப்புறம் கிருதமதிஹிங்கிறது டிசைடு பண்ணியிருந்தார். கிருதாமதிஹி. ஏன சக கிருதமதிஹிங்கிறது இங்க புல்லிங்கத்துல இருக்கு. அவருக்கு அட்ஜெக்டிவா போறது சிவாஜிக்கு. சரியா, இது ம். ரெண்டுமே அவருக்கு அட்ஜெக்டிவ். தேசபக்தி பராயணஹா, ஸ்வதேச சம்ரக்ஷணே கிருதமதிஹி. இந்த மாதிரி இவாளை வந்து கிளேஷானு மகமதியைஹி விருத்திய மகதः கிளேஷானு அன்வபூத். அப்புறம் ஜி ஆ, ஜி ஆ. தேசபக்தி பராயணங்கிறத சமாசா போட்டோம்னா தேசஸ்ய பக்தி தேசே பக்திஹி தேசபக்திஹி. தேச தேசத்தின் உடையன்னு வராதா? தேசத்தினுடைய பக்தினா வருமா, தேசத்தில் பக்தியா? தேசஸ்ய பக்திஹி தேசபக்திஹி எது வேணா வச்சுக்கோங்க. சரி, தேச தேசபக்தௌ பராயணஹ, பக்திஹிங்கிறது சப்தமில ஸ்திரீலிங்கம் போகணும்ல இல்லையா, அது. ஹப்தமியில போறது. அதான், எய்தர் ஓகே. பக்தௌ சொல்லணும், இல்லைன்னா பக்தியாம்னு சொல்லணும். மதவு மத்தியாம் தானே. ஆமா ஆமா ஆமா. பக்திஹிங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம். பக்த அதான் சப்தமியில வருமானம் அதான் ஆமா ஆமா, சப்தமியில தான் வரும். தேசபக்தௌ பராயணஹ, ம். தேசபக்தியில் ஈடுபாடு. ஆ, அப்புறம் மகானுபாவः असौ ம். சதுரமதிः பராக்கிரமவான் தீரश्च. சோ ம். இவரை தான் அந்த ம். வீரர் சிவாஜியை தான் சொல்றா. ஆமா. So, ம். இவர் இந்த மகானுபாவர், ம். அவர் ரொம்ப கிளவர், ஆ. அப்புறம் வீரம் நிறைந்தவர், ம். அப்புறம் வந்து தீரனாகவும் ம். இருந்தார். அதாவது இந்த அசௌவை முதல்ல எடுத்துன்றோம் நீங்க. அசௌ மகானுபாவக, இந்த மகானுபாவர் சதுரமதிஹி பராக்கிரமவான் தீரஹ ச. சரியா. ம். ஆ, சதுரா மதிஹி எஸ்ய சக, மதியும் ஸ்திரீலிங்கம் இல்லையா, அது புல்லிங்கமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பகுவிரீகில. பராக்கிரமவான் அப்படிங்கிறது பராக்கிரமசாலி, உங்களுக்கு பிசிக்கல் வீரம் ஸ்ட்ரென்த். நிறைந்தவர். தீரஹாங்கிறது மென்டலி வெரி ஸ்ட்ராங். தீரஹ ராமருக்கு அட்ஜெக்டிவா பார்த்தோம் ரகுவம்சத்துல, ஞாபகம் இருக்கா? ஸ்டடி மைண்ட் அது மாதிரி. ஆமா, வெரி ஸ்ட்ராங் இந்த மைண்ட். அவளுக்கு தீரஹான்னு பேரு. அப்புறம் ஓகே. ததானீந்தன
महम्मदीय प्रभवः कौटिल्येन अ, वञ्चनया च कथमपि यथाशक्ति भूभागम् आक्रम्य परिपालयितुं परिपालयितुम् उत्सहन्ते स्म. ம். ஆ. சோ ததானீந்தன மஹம்மதீய பிரபவக. சோ ம். அந்த காலத்துல இருந்த அந்த ம். முஸ்லிம் ராஜாக்கள் ம். கௌட்டில்யேன வஞ்சனையா, அந்த ம். கௌட்டில்ய சாஸ்திரம் அது அவளோட அதுல சொல்லப்பட்டிருக்க ஏதாவது டெக்னிக்ஸ் அதே மாதிரியா? குட்டிலம்னாலே உங்களுக்கு வந்து குட்டிலா மதிஹி, ரொம்ப குரூக்கட் மைண்ட். ஓஹோ, ஓகே. அந்த குட்டிலஸ்ய பாவம் கௌட்டில்யம். சோ அந்த ஓகே. கௌட்டில்யேன வஞ்சனையாச்ச. சரியா? அந்த குட்டில புத்தியாலையும் வஞ்சனை அப்படின்னா வஞ்சிக்கிறது. அதனாலையும் இது கௌட்டில்யேன வஞ்சனையா சா இருக்கிறதுனால கௌட்டில்யம்ங்கிறது ஒரு குவாலிட்டி, ஓகே. வஞ்சனாங்கிறது இன்னொரு குவாலிட்டி. சரியா? கதமபி யதாசக்தி. எவ்வளவு யதாசக்தி முடியுமோ அவ்வளோ. ஆமா. ஆ. ஆ. பாரத பூபாகம். சோ ம். பாரத்ல இருக்கிற அந்த நிலப்பரப்ப ஆக்கிரமிக்க ம். ஆக்கிரமிக்க ம். பரிபாலயத்தும், அப்புறம் வந்து அத ஆள்றதுக்கு ம். உற்சகந்தே, அவ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா. ஆமா. எந்தூசியாஸ்டிக்கா இருந்தா. சஹதேனா பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். உற்சாகத்தே அப்படிங்கிறது அவ வந்து உற்சாகம் சோ மாதிரி. ஈகர் டு. ஆமா. ஜி, இது ஆ. இந்த மகானுபாவாலேந்து சொன்னோம்னா இது எப்படி சொல்வேன்? அந்த சதுரமதிஹி. ம். அதோட ஃபுல் ஸ்டாப். ஓ, என்னோடதுல ஃபுல் இல்ல, தீரஸ்டல ஃபுல் ஸ்டாப்பா? ஆமா, ஃபுல் ஸ்டாப் போடுங்க. நான் அதான் எனக்கு புரியலையேன்னு பாத்துறேன். ஓகே, ஓகே. ம். அதோட அந்த சென்டென்ஸை முடிச்சுடணும். அசௌ மகானுபாவः சதுரமதிஹி பராக்கிரமவான் தீரः. அதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ம். ஒரு ஆவர்த்தி கிளியர் பண்ணி போட்டிருக்கா. அதனாலதான். ஓகே. சரியா? என்கிட்ட புஸ்தகம் இல்லை, அதனால நான் பாக்குறதே இல்லை அதை. பிரபவः உற்சகந்தே அங்க கொண்டு போய் சேர்க்கணும். பிரபு பிரபவः. ராஜா. சரியா? தலைவர்கள் ராஜாக்கள்னு அர்த்தலாம். ததானீந்தன மகமதீயானாம் பிரபவः மகமதீய பிரபவः குட்டிலஸ்ய பாவம் கௌட்டில்யம் தேன கௌட்டில்யேன வஞ்சனா வஞ்சனையா ச கதமபி யதாசக்தி சக்திம் அனதிக்ரம்ய சக்திம் அதிக்ரம்ய பாரத பூபாகம் ஆக்ரம்ய பாரதஸ்ய பூஹு பாரத பூஹு. பூஹுனாலும் அர்த்ததான், பூமினாலும் அர்த்ததான். சரியா? பூஹு புவௌ புவஹ. சோ வந்து பாரத புவஹ பாகம் பூபாகம். அந்த பூபாகம் ஆக்கிரமிய பரிபாலயித்தும் உற்சகந்தே ஸ்ம. சரியா இருக்கா? அப்புறம் ம். छत्रपति नामस्मरणं ஆ. सिंहस्वप्नवत् सर्वेषां महम्मदीय प्रभूणां समभूत्. ம். ஸோ ம். சத்ரபதியினுடைய பேரை கேட்டாலே அவளுக்கு சிம்ம சொப்னம் மாதிரி எல்லாருக்கும் அந்த மகமதிய ராஜாக்களுக்கு இருந்தது. ஆமா. சமமா சிம்ம சொப்னம் மாதிரி அவர் இருந்தார். ஆமா. சரி, அதாவது இவர் எழுதினவர் கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன், தமிழ்காரர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து அஹ், பத்த கங்கணாக கங்கணம் கட்டிண்டு ஒரு அப்படின்னு ஒரு யூசேஜ் நம்ம தமிழ்ல சிம்ம நிறைய சொப்பனம். பண்ணுவோம். அதே வந்து சிம்ம சொப்பனமும் நம்ம தமிழ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சத்ரபதி நாமஸ்மரணம் சிம்ம சொப்னவது சர்வேஷாம் மகமதீய பிரபுணாம் சமபூத். அப்புறம் சரியா இருக்கா ராஜலக்ஷ்மி? புரியுறதா? புரியுது. ஆ. சரி. அப்புறம் ம். ம். बहूनां दुर्गाणां रक्षणं महम्मदीय अधिकार निरसनं च कृत्वा स्वबुद्धिवैभवेन पराक्रमेण धैर्येण समर्थस्सन् महावीर इति महतीं कीर्तिम् अयम् आससाद. ஆ. பகூனாம் துர்கானாம் ரக்ஷணம், ஆ. நிறைய அந்த கோட்டைகளுடைய காப்பாற்றுறத அந்த காப்பாற்றுதல். ப்ரொடெக்டிங் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி இது வால்ஸ். ஃபோர்ட்ஸ். மெனி ஃபோர்ட்ஸ். அப்புறம் மஹம்மதீய அதிகார நிரசனம் ச. ஸோ அந்த முஸ்லிம் ராஜாக்களுடைய அந்த அதிகாரத்தை ம். நீக்கிறது. ஆமா. ஆ. அப்ப அதை நீக்கி, அதாவது நிறைய கோட்டைய வந்து ரட்சணம் பண்ணினர். ஆ. அப்புறம் வந்து அவளோட அதிகாரத்துல இருக்கிற இடத்தை இவர் வந்து அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கார். ம். ம். அவளோட ம். அதிகாரம் அந்த இடத்துல போயிருக்கு. ம். கிருத்வா ம். ம். ஸ்வபுத்தி வைபவேன, அவருடைய புத்தியினால, சாதுரியத்தினால. பராக்கிரமேன வீரத்தினால, ம். தைரியத்தினால, சமர்த்தசன் அவ சாமர்த்தியம் உடைய அவர், ம். மகாவீர இதி மகதீம் கீர்த்திம் அயம் ஆசசா ஆசசா சாத, அவர் ஆசசாத. மகாவீரர் என்று ம். பெரிய புகழை அடைந்தார். ஆமா. ஆசசாதங்கிறது ஷத்லு.
ஆம், சசாத அப்படிங்கிறது லிட்டு. சரியா? ஆசசாத அப்படிங்கிறது அடைகிறார்னு அர்த்தம். அக்வைரிங்னு அர்த்தம். ஆசசாத வனேமித்ரம் சுக்ரீவம் நாம வானரம்னு ராமாயணத்துல யூசேஜ் எல்லாம் இருக்கு. சோ அது பகூனாம் துர்காணாம் ரக்ஷணம் ஒண்ணு. ரக்ஷணம் கிருத்வா மகமதீய அதிகார நிரசனம் ச கிருத்வா ஸ்வபுத்தி வைபவேன பராக்கிரமேண இந்த மாதிரி சமர்த்தः சன்னு மகாவீரः இது மகதீம் கீர்த்தியும் அயம் ஆசசாத. அயம் சிவாஜி சத்ரபதி ஆசசாத. சரியா? மகதீம் கீர்த்திம், கீர்த்திங்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால மகதி மகதீம் கீர்த்தியை அடைந்தார். ஆ. एवं राणा प्रतापसिंहः अपि महम्मदीयानाम् அஜேயः. ஸோ ம். இதே மாதிரி ராணா பிரதாப் சிங்கும் ம். மகமதியர்களுடைய ஜெயிக்க முடியாதவரா இருந்தார். राणा प्रताप सिंहो अपि अजेयः. जेतुं योग्यः जेयः, न जेयः अजेयः. ஒன் who is not able to win over. அந்த மாதிரி இருக்கிற ராணா பிரதாப சிம்ஹாக்கு அட்ஜெக்டிவா போடுது. மகமதியானாம் அஜேயः. சரியா? அதுக்கப்புறம் தைரிய தைரிய ஒரே சென்டென்ஸ். பராக்கிரம புத்தி சாதுர்யாதி ஆ, குணமகிம்னா சமஜனி. ஆ. அவர் வந்து தைரியம் பராக்கிரமம் புத்தி சாதுரியம் இந்த முதலிய குணங்கள் உடையவரா இருந்தாரா இல்லைன்னா அது என்ன அறியப்பட்டார்னு சொல்லலாமா? குணத்தினுடைய மகிமையினால அறியப்பட்டார். குணானாம் மகிமா தேன மகிம்னா. சரியா? அந்த மகிம்னா சமஜனி. சரியா? சோ ராணா பிரதாப சிம்ஹோ அப்படி சமஜனி அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ராணா பிரதாப் அஜேய ராணா பிரதாசிம் மகமதியானாம் அஜேய ராணா பிரதாப சிம்ஹ தைரிய பராக்கிரம புத்தி சாதுர்யாதி குணமஹிம்னா சமஜனி அதோட பிறந்தார். புரியுறதா? ஆ. ஜி சமஜனினா பிறந்தார். ஆமா. ஆமா. ம். சமஜனி உண்டானாருங்கிற அர்த்தம். அஜனி. ஓகே. அஜனிங்கிறது உங்களுக்கு லுங்குல ஜனி இருக்கு. ஜனி. பிராதுர்பாவம். ஆமா. ம். சம்முங்கிறது உபசர்க்கம் அங்க. சமஜனி உண்டானார், திகழ்ந்தார். போன பாடத்துல கூட வந்ததே சமஜனி. समजनिन् वदत् ஆமா. தேச சம்ரக்ஷணாய மஹம்மதீய துராக்கிரமண பிரதிகட்டனாய ஆ. பத்த கங்கனः असौ ஸ்வசரீரத்யாகம் அபி ந பகுமேனே. ஆ. ம். சோ அவர் வந்து தேசத்தை காப்பாத்துறதுக்கு ம். மகமதியர்களை அந்த ரிட்டாலியேட் பண்றதுக்கு ம். கங்கணம் கட்டிண்டு ம். அவருடைய சரீரத்தை தியாகம் பண்றத கூட பெருசா அவர் நினைக்கல. ஆ. அசௌ ந பகுமேனே அதான் மெயின் சென்டென்ஸ். இந்த அசௌ இருக்கு பாருங்க. எப்பவுமே இந்த வந்து இந்த படிக்கிற காலத்துல நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரோஸ் தான். பட் ப்ரோஸுக்கே ஒரு அன்வயம் சொல்லணும் நம்ம. அதான் சம்ஸ்கிருதம். So, அசௌ அசௌ இந்த ராணா பிரதாப சிம்ம ஸ்வசரீர தியாகமபி ந பகுமேனே. தன்னுடைய ஸ்வசிய சரீரம் ஷரீரஸ்ய தியாகம் ததபி ந பகுமேனே. ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணல. மேனே மேனாத்தே மேனிரே உங்களுக்கு வந்து லிட்டில் இருக்கு. பகுமேனே அப்படிங்கிறது பெருசா கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? தேச சம்ரக்ஷணாய மகமதீய துராக்கிரமண பிரதிகடனாய மகமதியானாம் துராக்கிரமணம். துராக்கிரமணம் அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு அட்டாக்னு அர்த்தம். இட்ஸ் இப்போ இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இட்ஸ் த அட்டாக் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி டெரர். ஸோ துராக்கிரமணஸ்ய பிரதிகடனா. கடனானா இன்சிடென்ட். சரியா? ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு அதுக்கு பிரதிகடனா அப்படிங்கிறது திருப்பி கொடுக்கறது, கவுண்டர் அட்டாக். ஸோ மகமதீய துராக்கிரமண பிரதிகடனாய அவளுடைய அந்த அட்டாக்குக்கு பிரதிகடனா திருப்பி கொடுக்கறதுக்கு பத்த கங்கணக அசௌ ராணா பிரதாப சிம்ம ஸ்வசரீர தியாகம் அபி தேச சம்ரக்ஷணாய ந பகுமேனே. சரியா இருக்கா? அப்புறம் ஜி ஒரு ஆ, நிமிஷம். சொல்லுங்க. மேனேங்கிறது ஆ. பகுமேனேன்னு சேர்த்து போட்டிருக்காளே, ஆமா. பகுமேனேங்கிறது ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணலன்னு நீங்க எடுத்துக்கணும் அதை. மீனிங் புரிஞ்சுடுத்து. ஆ. பகுங்கிறது உபசர்க்கமா, ஏன் அப்படி இது சேர்த்து? அவ்யயம் Adjective. பகுமேனேங்கிறது நீங்க இந்த சிலதெல்லாம் சொல்ல மாட்டோமா கிலா? இப்ப கரோதி बहु இருக்கு, बह நமஸ்கரோதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அட்வர்பா बह मन्यतान् கூட படிச்சிருக்கோம். बह मन्यतान् அது படிச்சிருக்கோம். கரெக்ட். அத கேட்கல நான். ஆ. அத சசிகலாவந்தி நான் கேக்குறேன். அது பகுங்கிறது உபசர்க்க மாதிரியா? ஜி சொல்ற மாதிரி நமஸ்கரோதி அங்கீகரோதி அது மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி அது. அதுதான் சொல்ல எக்ஸாம்பிள். ம். ஓகே ஓகே. ஸ்பஷ்டீகரோத்திலாம் சொல்றோம் இல்லையா?
ஆ அங்க ஸ்வி ஸ்பஷ்டீகரோதிங்கிறது ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீல ஸ்வீட் இருக்கு. ம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் கரோதி இது ஸ்பஷ்டீகரோதி அப்படின்னு வந்துரும். இங்க பகுமேனேங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு இட் இஸ் பீன் டேக்கன் இன் டு கிரேட் ரிகார்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ம் பகுமன்யத்தால நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. ம். ஆமா ஆமா சொல்ல வந்தார். ம். படிங்க. आस्थिरेण शरीरेण அஸ்திரேன. सारी ம். अस्थिरेण शरीरेण स्थिरस्य यशः யசசः समुपार्जनम् एव ஸ்திரஸ்ய யசசः. यशसः ம். समुपार्जनम् एव ஆ. சமுச்சிதம் இதி. समुचितम् इति ஆ. वीरवरेण्याः मन्यन्ते ஆ. ம். அஸ்திரேன நிலையில்லாத ஷரீரேன இந்த உடம்பால ஆ. ஸ்திரஸ்ய யசசக ம். நிலையாக இருக்கக்கூடிய அந்த புகழ் ம். சமு சமுபார்ஜனம் ஏவ அடையப்பட வேண்டும். சம்பாதிக்கிறது ஏர்ன் அஹ், பண்றது. சேர்த்துக்கணும் சமபார்ஜனமே. சேர்த்துக்கணும் அதாவது அந்த புகழை சேர்த்துக்கணும். ஆமா, அதாவது இந்த இந்த சரீரம்ங்கிறது ஸ்திரம் இல்ல, விழுந்துற போறது. ஆனா நம்ம சம்பாதிக்கிற இன்னைக்கும் மகாத்மா காந்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கும் காளிதாசனை பத்தி பேசிட்டு இருக்கோம் போனோம். காளிதாசன் மகாத்மா காந்தியான ஏதோ சினிமா போட்டோகிராஃப்னு பார்த்திருக்கோம். காளிதாசன்ங்கிற ஒரு என்டிட்டி எப்படி இருப்பாருன்னு கூட நமக்கு தெரியாது. சினிமால போடுற காளிதாசர் தான் நமக்கு தெரியுமே தவிர நிஜம் காளிதாசர் எப்படி இருந்தாருன்னா நமக்கு தெரியாது. அவர் அவர் அப்படி ஒருத்தர் எக்ஸிஸ்ட் ஆனாரானே நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி அஸ்திரமாக இருக்கின்ற சரீரம். அதனால அதை கம்பேர் பண்ணும்போது அஸ்திரேன சிரேன ஷரீரேன சக ஸ்திரஸ்ய யசசக சமுபார்ஜனமேவ. அவ போனப்புறமும் கூட அவளுடைய யசஸ்ங்கிறது ஸ்திரம். அவ வந்து நம்ம நினைச்சுக்காம இருக்கலாமே வழிய தினம் நினைச்சுக்க போறது இல்ல மகாத்மா காந்திய. இருந்தாலும் காந்தினா எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தினா ஃபாதர் ஆஃப் த நேஷன். ஸ்திரஸ்ய யசசகா ஸ்திரமாக இருக்கின்ற அந்த யசஸ்னுடைய சமுபார்ஜனம், ஏர்னிங் த ஏர்னிங் த யசஸ், அதுதான் சமுச்சிதம், அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறத, அதுதான் உச்சிதமானது அப்படிங்கிறத வரண்யாக மன்யந்தே. வீரவரண்யாக வீரேஷு வரண்யः அப்படின்னா சிரேஷ்டகான்னு அர்த்தம். சோ வீரேஷு வரண்யः வீரவரண்யः தே வீரவரண்யாக. சோ அந்த வீரருக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அவர்கள் என்ன மன்யந்தே என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா யசசக ஸ்திரஸ்ய யசசக சமுபார்ஜனமேவ சமுச்சிதம் இதி மன்யந்தே. ஸ்திரமாக இருக்கின்ற யசஸ் சம்பாதிக்கிறது தான் சரியா, ரொம்ப உச்சிதம் அப்படின்னு இந்த வீரவரண்யாக மன்யந்தே. எதை கம்பேர் பண்ணும்போது அஸ்திரேன ஷரீரேன, இந்த சரீரம்ங்கிறது அஸ்திரமா இருக்கிறதுனால ஸ்திரஸ்ய யசசக ஸ்திரமாக இருக்கின்ற புகழனுடைய சமுபார்ஜனம் சம்பாதிப்பது ஏர்ன் பண்ணிக்கிறது அதை சேர்த்துக்கிறது தான் உச்சிதம் இது வீரவரண்யாக மன்யந்தே. சரியா? அதாவது அங்க வந்து நம்மளுடைய பேரு பாழா போறதுன்னா அவ உயிரை கூட கொடுத்துருவான்னு அர்த்தம். பிகாஸ் சரீரம்ங்கிறது நிலையற்றது, புகழ்ங்கிறது பல காலம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதுவும் கிடையாது. என்ன இப்போ பண்ணா ஓகே சோ வாட் அப்படின்னு சொல்றாலும். கரெக்ட் அதனால அதனால வந்து நம்ம வந்து இப்ப இது ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய மாறுறது. படிங்கோ. இதுல வந்து அஸ்திரேன ஷரீரேன அப்படின்னா ம். ஸ்திரமில்லாத இந்த ஷரீரத்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுண்டு ம். நம்ம ஸ்திரமா இருக்கிற அத வந்து சம்பாதி அப்படி எடுத்துக்கலாம். வீரவரண்யாக அது கூட சொல்லலாம். வீரவரண்யாக சமுச்சிதம் இது மன்யந்தே சொல்லலாம். அஸ்திரேன சரீரேன ஸ்திரஸ்ய யசசக சமுபார்ஜனமேவ சமுச்சிதம். யா, யூர் ரைட். झांसी लक्ष्मी समये अपि विदेशीयाः अस्मद्देशस्य आक्रमणाय प्रायतन्त. ம். ஸோ ஜான்சி லக்ஷ்மிபாய் அவளோட டயத்துல கூட ஃபாரினர்ஸ் வந்து ஆம், இந்த நாட்டுல ஆக்கிரமணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அஸ்மத் தேசஸ்ய ஆக்கிரமணாய நம்ம தேசத்தை ஆக்கிரமணம் பண்றதுல பிராயத்தந்த தேவர் மேக்கிங் அன் எஃபர்ட். சரியா? ம். அப்புறம் ஜான்சி லக்ஷ்மிः खड्गमात्रैक सहायाः सहाया ம். बहून् वैदेशिकान् युद्धार्थम् आगतान् खड्गयुद्धनैपुण्येन
பரலோகம் அனீனயத். So, அந்த அநீநயத். ஜான்சி லக்ஷ்மிபாய் வந்து ம் அந்த வாளை ஒண்டியே வச்சுண்டு அதோட ம் உதவியில மாத்திரம் ம் நிறைய ஃபாரினர்ஸ வந்து ம் ஆம், யுத்தத்துக்காக வந்த நிறைய ஃபாரினர்ஸ்களை ம் கட்க யுத்த நைபுண்யேன அவளுடைய வந்து அந்த ஸ்கில் வாழ ஏந்திர அந்த ஒரு ஸ்கில்ல எக்ஸ்பர்டைஸ்னால. வச்சுண்டு ஆ அவளெல்லாம் பரலோகத்துக்கு அனுப்பிட்டா. ஆமா, பரலோகத்துக்கு போகும்படி செய்தாள். அணிநயத்துங்கிறது லுங்குல நிச்சுல இருக்கு. சரியா? அணிநயத்து. ஓகேவா? ஓகே. யுத்தார்த்தம் ஆகதானு வைதேசிகானு பரலோகம் அநீயத். ஆ ஓகே. ஆமா லுங்கு நிச்சா. ஆமா. வைதேசிகானு அநீநயத் பரலோகம் அநீநயத். இங்க ஜி வந்து உங்களுக்கு த்விகர்ம கதாத்து. சொல்லுங்க. खड्ग मात्रैक सहाया ஆ ஆ அது கட்கத்தை அர்த்தம் அதான் மாத்திரம்னா அர்த்தம் ஒன்லின்னு அர்த்தம் இல்லையா? புரிஞ்சுது ஆ அர்த்தம் புரிஞ்சுடுத்தோ அது ம் எதுல இருக்கு அது சகாயாங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம். ஜான்சி இப்ப அவளுக்கு லக்ஷ்மிக்கு அட்ஜெக்டிவா அப்ஜெக்டிவா போறது. போறது இல்லையா ஆமா, அதான் ஜான்சி கேட்டேன் அவ வந்து முதல்ல சகாயாகான்னு படிச்சுன்னுட்டு தானே கரெக்ட் பண்ணிட்டான் சகாயான்னுட்டு. ஜான்சி லக்ஷ்மிஹி கரெக்டா ராதா? ம். ஜான்சி லக்ஷ்மிஹி கட்க மாத்திர சகாயா. சோ அது வந்து இந்த இதுக்கு அட்ஜெக்டிவா போறது. லக்ஷ்மிஹிங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம் இல்லையா? ஆமா ஏன்னா புக்ல ஆ. மாத்திரைக்க ஒரு வார்த்தை சகாயா தனியா போட்டிருக்கு எனக்கு அப்போ குழம்பி இல்ல இல்ல போயிட்டேன் இல்ல இல்ல ம். मात्रैकसहाया बहून् वैदेशिकान् युद्धार्थमागतान् खड्गनैपुण्येन परलोकम् अनीनयत्. सो झान्सी लक्ष्मीः வைதேசிகானு பரலோகம் அநீயத். அவர்களை பரலோகத்தை அழைச்சிட்டு போனோம். அநீநயத் அப்படிங்கிறது லுங்கு நிச்சு விகர்மக தாது. அதாவது வைதேசிகானு அநீநயத்துங்கிறது உங்களுக்கு பிரதான கர்மாங்க இல்லையா? பரலோகத்துக்கு அப்படிங்கறத நீங்க பரலோகாய அநீநயத்துன்னு போடலாம். அது வந்து உங்களுக்கு கவுன கர்மா. ரெண்டு கர்மா இருக்கு அநீநயத்து. சரியா? மேல தஸ்யாஹ பராக்கிரமம் ஆக்கல் ஆக்கலைய சர்வே வைதேசிகாக விஸ்மயம் உபாகதாக. ம் சோ அவளுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்த இல்லைன்னா அப்சர்வ் பண்ணின ம் எல்லா ஃபாரினர்ஸும் ம் ஆச்சரியம் பட்டா. ம் ம் உபகதாக அப்படின்னு அடைந்தார்கள். அடைந்தார்கள். கதாகானா போயிட்டா. உபகதாகா விஸ்மயத்தை அடைந்தார்கள். உபங்கிறது சமீபார்த்தே. இங்க வந்து விஸ்மயத்துக்கு உட்பட்டார்கள்னு வச்சுக்கோங்க. உபாகதாக. சரியா? தஸ்யாக ஆகலைய அப்படிங்கிறது கலையதி. ஆகலையங்கிறது லெப்புல இருக்கு. அத பார்த்து அவர் அதை அதை பத்தி யோசித்து அந்த பராக்கிரமத்தை பத்தி விசாரம் பண்ணதுல சர்வே வைதேசிகாக விஸ்மயம் உபாகதாக விஸ்மயத்துக்கு உட்பட்டவராக ஆனார்கள். சரியா? உபாகதாக ஆசன். அப்புறம் அபிமுகம் ஆகத்ய தயா योद्धुम् अशक्ताः शत्रवः वञ्चनया पश्चाद् आगत्य ताम् अमा अमा आम् ताम् தாம் அமாரையன் अमारयन् அவ்வளவுதான். अमारयन्. ஆ, So, ஆ. அபிமுகம் ஆகத்ய அதாவது முன்னாடி வந்து சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்லாத அந்த எதிரிகள் ம் வஞ்சனையால பின்னாடி வந்து குத்திட்டா. அதேதான். ஆமா, அபிமுகம் ஆகத்திய தயா சக யோத்தும் அசக்தாக சத்ரவா. யோத்தும் அசக்தாகங்கிறது சத்ரவகாக்கு அட்ஜெக்டிவா போறது. அவளோடு கூட சண்டையிடுவதற்கு அசக்தாக இன்கேப்பபிளா இருக்கிற சத்ருக்கள் தாம் வஞ்சனையா அமாரையன். அந்த சத்ரவக தாம் அமாரையன். அதான் மெயின் சென்டென்ஸ். சத்ரவக தாம் அந்த ஜான்சி ராணி அந்த லக்ஷ்மி பாய் அவளை அமாரையன் கொன்றார்கள். எப்படி? வஞ்சனையா ஆகத்திய பశ్చాத் ஆகத்திய பின்புறமாக வந்து வஞ்சனையா தாம் அமாரையன். எப்படிப்பட்ட சத்ருக்கள்? யோத்தும் அசக்தாக சத்ரவக. எங்க யோத்தும் அசக்தும் சத்ரவக? அபிமுகமாகத்திய தயா சக யோத்தும் அசக்தாக சத்ரவக தாம் அமாரையன் வஞ்சனையா பశ్చాதாகத்திய தாம் அமார். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் एकाकिन्यपि सा अपूर्वयुद्धकौशलं धैर्यसाहसे पराक्रमं च प्रादर्शयत् इति वैदेशिका एव तदीयमरणेन अश्रून् அஸ்ருணி अश्रूणि अम्, அவர்ஷயன். अवर्षयन्. ம் ம் சோ ஒத்த ஒத்தியா இருந்தும் அவள்
ம், அபூர்வமான அந்த ம், சண்டை போடுற அந்த எக்ஸ்பர்டைஸ வந்து அவ காமிச்சா. ம், தைரியத்தோட ம், அப்புறம் பராக்கிரமத்தோடையும் ம், அவ காமிச்சா. ம், ம், அத ம், பார்த்து அந்த வைதேசிகாக ம். அ- அவளோட அந்த மரணத்தை பார்த்து அவளே கண்ணீர் விட்டா. ஆமா. வைதேசிகாः एव ததீயா ததீயம்னாலே தஸ்ய தஸ்யாः இயம் ததீயம். ஸோ வைதேசிகாः एव ததீயமரணேன அந்த ஜான்சி ராணியினுடைய மரணத்தினால அஸ்ரூணி அவர்ஷயன் கண்ணீரை விட்டார்கள். சரி சரியா? ஆ? ஏகாகினி அப்பி சா ஒருவளாக இருந்தாலும் கூட அவள் அபூர்வ அபூர்வ யுத்த கௌசலம்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டிங் ஸ்கில். சரியா? அந்த மாதிரி அந்த கௌசலம் தைரிய சாகசே அப்படின்னா தைரியஸ்ச சாகசம் ச தைரிய சாகசே. சரியா? அந்த தைரிய சாகசம் அது அந்த பராக்கிரமம் ச பிராதர்ஷயத்து காண்பித்தாள், எக்ஸிபிட் பண்ணா, பிரசன்ட் பண்ணா. இது வைதேசிகாக ஏவ ததீய மரணேன அஸ்ரூணி அவர்ஷயன். சரியா? ஆ. ம். சாகசம் அப்படிங்கிறது சகசா பண்றது இல்ல. சகசான விததீத கிரியாம் இருக்குல்ல, அவிவேக பரமாபதாம் பதம் அப்படின்னுட்டு சடார்னு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹேஸ்டி டெசிஷன் எடுக்க மாட்டான்னு அர்த்தம். அப்புறம் ஓ. ஆ, रुद्रमाम्बा अपि राज्यतन्त्र निष्णाता ம் धैर्यसाहसः साहसा சாகச உபேதா. साहसोपेता ம் पराक्रमशालिनी इति ம் ஆ चरित्रतः अवगम्यते. ம் सो ம் रुद्रमाம்பா கூட ம் ராஜ்ய தந்திரத்துல வந்து ரொம்ப ஸ்கில்டா இருந்தா. ம் தைரிய சாகசோபேதா. ம் தைரியம் சாகசோபேதான்னா சாகச உபேதம்னாலே கூட இருக்குன்னு அர்த்தம். சாகசேன அவள் சகிதான்னு. வந்து ஆ தைரியத்தையும் சாகசத்தையும் கூடினவள். ஆ, குடினவளாக. ஆ பராக்கிரமசாலினி. பராக்கிரமசாலினி ஷாலினி இதி ஆ சரித்திரத்தः அவகமியதே. அவளுடைய ம் சரித்திரத்திலிருந்து அவ வந்து பராக்கிரமசாலினி அப்படின்னும் ம் அறியப்படுகிறது. ஆமா. ஷாலினி அப்படிங்கிறது உங்களுக்கு பராக்கிரமத்தோட இருப்பா, அந்த அந்த சீலத்தோட இருக்கிறவோ ஷாலினி. பிரதிபாசாலிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ருத்ராம்பாபி ராஜ்ய தந்திரே நிஷ்ணாதா. சரியா? ராஜ்ய தந்திரத்துல எக்ஸ்பர்டைஸ், தைரிய சாகச உபேதா எல்லாம் ருத்ரம்பாக்கு அட்ஜெக்டிவா போறது. பராக்கிரமசாலினியும் அவளுக்கு தான். இது சரித்திரதா அப்படின்னா அவளுடைய சரித்திரத்திலிருந்து அவகமியதே அஸ்மாபிஹி. ஆ அப்புறம் इयं सुखशान्ति परिपूर्णतया राज्यपालने समर्था आसीत्. ஆ इवल् ம் सुखशान्ति परिपूर्णतया ம் சுகம் சாந்தி சாந்தினா அப்படின்னா அமைதி. சுகம்னா ஹாப்பினஸ், சாந்தினா ஒரு செரீன் ட்ராங்குவல் ஒரு நல்ல பீஸ். அதோட நிறைந்தவளாக ராஜ்ய பாலனே சமர்த்தா ஆசீத். ராஜ்யத்தை பரிபாலனை பண்றதுல she was an expert. இயம் சமர்த்தா. சரியா? பால்யே வயசி யுத்த நைபுண்யம் அபி சமபாதயத். அவ ம் வந்து அந்த சின்ன வயசுலேயே ம் அந்த யுத்தத்தை பண்றதுக்கான அந்த எக்ஸ்பர்டீஸ வந்து அவ அடைஞ்சிருந்தா. ஆமா. ம் स्वपक्षीयै साकं बहुषु सङ्ग्रामेषु सेयं वीरवनिता ஆ விஜயம் ஆசாதித்தவதி. ம் சோ வெற்றியை அடைந்திருந்தாள். ஆமா. என்னது? ஆசா ஆசா ஆசசாத படிச்சோம் இல்லையா? ஸ்வபக்ஷியைஹி சாக்கம். ஆசசாத படிச்சோம் இல்லையா, அதனுடைய தவது பிரत्यயம் ஆசாதி தவதி. ஆ ஆ அவளோட இருந்தவாளோட ஆ, கூட நிறைய பேரோட அந்த பேட்டில் சங்கிராமேஷு. கிரவுண்ட்ல வந்து ஆ அவ ஒரு வீர பெண்மணியா இருந்து வெற்றியை அடைந்தாள். சா இயம் வீரவனிதா. இங்க இருக்கு பாருங்க, சா இயம் அந்த இந்த வீரவனிதா. அந்த அந்த வீர நல்ல பெண்மணி. வாரியரான அந்த லேடியானவள் விஜயத்தை ஆசாதித்தவதி. எங்க பகுஷு சங்கிராமேஷு யாரோட கூட ஸ்வபக்ஷியைஹி சாக்கம் அவளோட கூட. அப்புறம் ம். மகாத்மா காந்தி காலே அப்பி டங்கு டங்குட்டூரி பிரகாஷாதயம். பிரகாஷாதயः ம் புருஷாः துர்காபாயி தேசம் தேசமுக பிரபுத்தயः. பிரபூதயः வனிதாः च. பிரபூதயः வனிதாश्च ம் शरीरत्यागम् अपि अ,
विगणय्य அவிகணய்ய स्वातन्त्र्य அவிகணய்ய. अविगणय्य ம் देश स्वातन्त्र्य समुपार्जन रूपेण रूपे ம் धर्मे स्थिरप्रज्ञाः ம் स्वशरीरत्यागाय अपि सन्नद्धाः स्वकीयं वीरतां प्रादर्शयन् ம். பெரிய சென்டென்ஸா இருக்கு சரி. மகாத்மா காந்தி காலே அப்படி மகாத்மா அவரோட காந்தி காலத்துல கூட காலத்திலும் கூட டங்குட்டூரி பிரகாஷாதயா புருஷாக ஆசன். சரியா? அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆமா. டங்குடூரி பிரகாஷான்னு அப்படின்னு பிரகாஷ ஆதய எக்ஸெட்ரா அந்த மாதிரி புருஷர்களும் துர்காபாய் தேசமுக்க அப்படிங்கிற ஸ்திரீகளும் வனிதாகாச்ச சரீர தியாகமபி அவிகணைய தன்னுடைய சரீர தியாகத்தை கூட கணக்கில் கணனா பண்ணாம கணையன கவுண்ட்னு அர்த்தம் விகணையினா நன்னா விசேஷேன ஒரு கணனா அவிகணையினா கவுண்ட் பண்ணாமன்னு அர்த்தம் வித்தவுட் கன்சிடரிங் ஆஃப் லூசிங் தேர் பாடி அவ என்ன பண்ணா அப்படின்னா தேச சுவாதந்திரிய சமுபார்ஜன ரூபே தர்மே ஸ்திர பிரஜா தேச சுவாதந்திரியம்ங்கிற அத சமுபார்ஜன ரூபே தர்மே அதை சம்பாதிப்பது அதை ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு தர்மத்தில் ஸ்திர பிரஜாகா ஹூவர் இன்வால்வ்டு அவளுடைய மைண்ட் செட்டு பூரா அஹ், ஸ்திராக ஸ்திரக ஸ்திரா பிரஜா ஏஷாம் தே நல்ல ஸ்திரமான ஒரு புத்தி யாருக்கோ அவ தர்மத்துலதான் ஈடுபடணுங்கிற ஒரு ஸ்திர பிரஜாகா தே புருஷாக வனிதாக ஸ்வரீரத்தியாகாய அப்படி சன்னத்தாக ஸ்வகீயாம் வீரதாம் பிரார்தர்ஷயன்னு அந்த தன்னுடைய சரீர தியாகத்திற்கு அதுல கூட அவ வந்து சன்னத்தாக ஈடுபட்டவர்களாக இருந்து கொண்டு ஸ்வகீயாம் வீரதாம் பிராதர்ஷயன்னு தன்னுடைய வீரத்தன்மையை வீரஸ்ய பாவகா வீரத்துவம் வீரதா சரியா அந்த வீரதாம் பிராதர்ஷயன்னு பிரதர்ஷித்தார்கள். சரியா? அப்புறம் धर्मानुष्ठाने शाश्वत यशस्सम्पादनम् एव नश्वर शरीर संरक्षणापेक्षया ம் वरम् इति समेषामेषां वीराणाम् उदात्ततरः आशयः தர்மானுஷ்டானே சாஸ்வத யசஸ் சம்பாதனமேவ நஸ்வர சரீர சம்ரக்ஷண அபேட்சையா வரம் இதி தர்மானுஷ்டானே தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதில் சாஸ்வத யசஸ் சம்பாதனமேவ வரம் எதை கம்பேர் பண்ணும்போது நஸ்வர சரீர அழியக்கூடிய சம்ரக்ஷண உடமை அபேட்சையா காப்பாற்றுறது சாஸ்வதம் அப்படின்னா சஸ்வத் அஹ், அஹ், நிரந்தரமாக நிலையான இருக்கிறது. ஆமா நிலையாக இருக்கின்ற யசஸ் சம்பாதனமேவ யசஸை சம்பாதிப்பதில் தான் சம்பாதிப்பதுதான் வரம் இது எதை கம்பேர் பண்ணும்போது வரம் அப்படின்னா நஸ்வர சரீர சம்ரக்ஷண அபேட்சையா நஸ்வரம்னா அழியக்கூடிய சரியா அழியக்கூடிய சரீரஸ்ய சம்ரக்ஷண அபேட்சையா அதை கம்பேர் பண்ணும்பொழுது சாஸ்வத யசஸ் சம்பாதனமேவ வரம் இது சமேஷாம் அப்படின்னா எல்லா சர்வேஷாம் ஏஷாம் வீராணாம் உதாத்த தரக ஆசய உதாத்த தரமான உதாத்தம்ங்கிறது வசத்தியானங்கிற அர்த்தம் உதாத்த தரக இன்னும் பெட்டரான இதை கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் பெட்டர் அப்படின்னா இந்த இந்த யசஸ் சம்பாதனமேவ வீராணாம் உதாத்த தரக ஆசய அதுதான் அவளுடைய மேலோங்கிய மேன்மையான ஒரு ஆசயம் அப்படின்னு ஒரு விருப்பம். சமேஷாம்னா சமேஷானம் சர்வேஷாம் ஓ சர்வே எல்லாருடைய. ஆமா சமஹா சமேஷாம் ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்காது. சரியா? ஓகே